அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது ஜூன் 2024 நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தொகுப்புகளை பார்ட் 1ல் இருக்கிற குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நடப்பு நிகழ்வு பகுதியிலேருந்து நம்முடைய ரிட்டன் நோட்ஸ் குறிப்பு வந்து பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையாகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இல்லை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாகஸ்திரா 1 ஏவுகணை இது ஒரு நவீன ட்ரோன்னு சொல்லலாம். இதை வந்து உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்காங்க. இது உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வந்து தயாரிக்கப்பட்டது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்கொலைப்படை வந்து ட்ரோன்னு கூட சொல்லக்கூடியது. இது நாக்பூரில் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. இஇஎல் என்றது எலக்ட்ரானிக் எக்ஸ்ப்ளோயர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் தான் இந்த நாகஸ்திரா 1 வந்து தயாரிச்சிருக்காங்க. மினிட்மேன் 3 ஏவுகணை. மினிட்மேன் 3 ஏவுகணையை பொறுத்தவரையும் அமெரிக்கா தயாரித்துள்ளது, யுஎஸ். செவ்வாய் கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளங்கள் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பெயர் வைத்த நிறுவனம் வந்து ஐஏயு இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் தான் வச்சுருக்காங்க. பள்ளங்கள் வந்து பார்த்திங்கன்னா லால் முர்சான் ஹில்ஸா என்ற பள்ளங்களுக்கு பெயர் வச்சுருக்காங்க. முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா திட்டம். முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம். எப்போ தொடங்கினாங்க இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் 12, 2024 தொடங்கியிருப்பாங்க. இந்த முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா குழந்தை திருமணத்திற்கு முடிவு கட்ட மற்றும் பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிப்பதற்காக அஸ்ஸாம் மாநிலம் தான் தொடங்கியிருக்காங்க முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா திட்டம். அடுத்து வி சாந்தாரம் வாழ்நாள் சாதனையாளர் விருது. வி சாந்தாரம் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் வந்து ஸ்ரீ சுப்பையா நல்லமுத்து. என்சிஆர்பி சங்கல் மொபைல் செயலி. என்சிஆர்பி சங்கலன் மொபைல் செயலி என்பது பார்த்திங்கன்னா குற்றவியல் சட்டங்களின் என்சிஆர்பி சங்கலன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த என்சிஆர்பி சங்கலன் மொபைல் ஆப் எதுக்காகனா புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றி விரிவான தகவல்களை வழங்குவதற்காக வெளியிடக்கூடியது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஜூலை 1, 2024 முதல் இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஜெனரேட்டிவ் ஏஐ மாநாடு. ஜெனரேட்டிவ் ஏஐ மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா கொச்சியில் நடைபெற்றது. செயற்கை தீவுகள் ஆர்டிஃபிஷியல் ஐஸ்லாண்ட்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா கவிநாடு கண்மாய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இந்த செயற்கை தீவுகள் அமைக்க போகிறாங்க. குறிப்பாக விவசாயிகள் சங்கம் மூலமாக ஏற்படுத்த போகிறாங்க. உலக காற்று தினம் ஜூன் 15. உலக காற்று தினம் ஜூன் 15. உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு தினம் ஜூன் 17. ஸ்லோவாக்கியாவின் அதிபர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் பெல்லக்ரினி. ஸ்லோவாக்கியா நாட்டின் அதிபர் யார்? பீட்டர் பெல்லக்ரினி. உக்ரைன் அமைதி மாநாடு. உக்ரைன் அமைதி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் பர்கன்ஸ்டாக் என்ற நகரில் நடைபெற்றிருக்கும் ஜூன் 15 முதல் 16. தென்னாப்பிரிக்காவின் அதிபர் சிரில் ராமபோசா. 2024க்கான சாகித்ய அகாடமி விருதுகளில் 2 விருதுகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பால புரஸ்கார் விருது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யுவ புரஸ்கார் விருது வாங்கியிருப்பாங்க. இந்த பால புரஸ்கார் விருது வந்து யூமா வாசுகிக்கு கிடைச்சிருக்கு. பால புரஸ்கார் விருது யூமா வாசுகி இந்த ஆண்டு 2024க்கான பால புரஸ்கார் விருது யூமா வாசுகி கிடைச்சிருக்கும். அவர் எழுதிய கதை தொகுப்பு பார்த்திங்கன்னா தன்வியின் பிறந்த நாள் என்ற நூலுக்காக தான் இந்த பால புரஸ்கார் விருது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யூமா வாசுகியின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான கூட. அடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சையில் பிறந்திருப்பார். பட்டுக்கோட்டையில் குறிப்பாக எழுத்தர், ஓவியர், கவிஞர் என பல்வேறு தளங்களில் வந்து யூமா வாசுகி வந்து பங்காற்றி வருகிறார். அடுத்து இவர் ஏற்கனவே 2017 சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருப்பார். கசாக்கின் இதிகாசம் என்ற நூலுக்காக வாங்கியிருப்பார். மலையாளத்திலேருந்து இதை மொழிபெயர்த்ததுக்காக 2017 யூமா வாசுகி வந்து சாகித்ய அகாடமி விருது தமிழுக்காக மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருப்பாங்க. அடுத்து யுவ புரஸ்கார் விருது 2024க்கான யுவ புரஸ்கார் விருதை வந்து யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் ரகுராமன் என்ற இளைஞருக்கு கிடைச்சிருக்கும். இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு விஷ்ணு வந்தார். இந்த விஷ்ணு வந்தார் சிறுகதை தொகுப்புக்காக தான் இளம் எழுத்தாளரான யுவ புரஸ்கார் விருது வந்து லோகேஷ் ரகுராமனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து
ஏசியான் டெங்கு தினம். ஏசியான் டெங்கு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15ன்னு சொல்லலாம். ஏசியன் வந்து டெங்கு தினம் எப்போ அனுசரிக்கிறாங்க? ஜூன் 15. ஏசியான் விரிவாக்குனா அசோசியேஷன் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். இதனுடைய தலைமையிடம் வந்து ஜகர்த்தாவில் இருக்குது, இந்தோனேஷியா நாட்டில். ஏசியன் அமைப்பு எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 1967. அடுத்து G7 உச்சி மாநாடு, அதாவது 50வது G7 உச்சி மாநாடு 2024. 50வது G7 உச்சி மாநாடு 2024. லாஸ்ட் குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா G7 உச்சி மாநாடு 2023 எங்கே நடந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. ஜப்பானில் தான் நடந்திருக்கும். ஸோ 2023க்கான G7 உச்சி மாநாடு 49வது G7 உச்சி மாநாடு லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட கேள்வி நடப்பு நிகழ்வுகளிலிருந்து. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2024க்கான G7 மாநாடு வந்து 50வது பதிப்பாக வந்து இத்தாலியில் நடைபெற்றது. குறிப்பாக அபுலியாவில் நகரில் வந்து இத்தாலியில் நடைபெற்றது. எப்போனா ஜூன் 13 ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த G7 மாநாட்டில் பங்கேற்ற நாடுகள், இந்தியா வந்து இதில் G7 உறுப்பினராக இருக்காது, பட் சிறப்பு விருந்தினராக நரேந்திர மோடி வந்து கலந்து கொண்டு இருப்பார். குறிப்பாக வந்து 2070க்குள்ளே கரியமில வாயு உமிழ்வை வந்து இல்லை என்ற இலக்கை நிர்ணயிச்சிருப்பாங்க இந்தியா. தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து 2024 தொடங்க போகிறாங்க. பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, பிப்ரவரி 2024 பட்ஜெட்டில். இந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வந்து உயர்கல்விக்காக தராங்களோ அதே போல் இது வந்து தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்காக வழங்கக்கூடிய திட்டம் தான். குறிப்பாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கல்லூரியில் சேர்க்கை நடைபெறக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு கூட. அடுத்து இந்த திட்டத்தின் பயன்களாக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இல்லம் தேடி கல்வி மூலமாக ஒரு 27 லட்சம் மாணவர்கள் வந்து பயனற்றாங்க. நான் முதல்வன் திட்டம் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக ஒரு 28 லட்சமும், காலை உணவு திட்டத்தின் மூலமாக 16 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். குறிப்பாக வந்து கோவையில் ஒண்டிப்புதூர் என்ற பிளேஸில். செபி தலைவர், அதாவது இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியத்தின் தலைவர் யாருன்னா மாதவி புரி. இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியத்தின் தலைவர் யார்? மாதவி புரி. அடுத்து 18வது மக்களவை. 18வது மக்களவை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தேர்தல் நடைமுறைஞ்சது. இதில் குறிப்பாக வந்து மொத்தம் 543 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்திருக்கும். அதில் ஒரு தனி பெரும்பான்மை அமைக்கணும்னா இந்த 543ல் எந்தோடைய கட்சி எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்சி அமைக்கணும்னா அதுக்கு 272 சீட்டு தேவை. ஆனால் பிஜேபி வின் பண்ணது 240. இதில் கூட்டணி கட்சியாக தான் அமைஞ்சிருக்கும். தெலுங்கு தேசம் 16 ப்ளஸ் ஐக்கிய ஜனதாதள் 12, மொத்தமாக வந்து 293 மெஜாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறை ஆட்சி அமைச்சிருப்பார். இந்தியா கூட்டணி சார்பில் 234 தொகுதிகள் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. 18வது மக்களவைத் தேர்தலுடைய முதல் கூட்டம் ரொம்ப முக்கியமானது. 18வது மக்களவைத் தேர்தலுடைய முதல் கூட்டம் வந்து எப்போ தொடங்கிச்சுன்னா ஜூன் 24 டு ஜூலை 3 வரை நடைபெறுது. இது தொடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜூன் 24 தொடங்கியது. தீயணைப்பு தினம் ஏப்ரல் 14. தீயணைப்பு பாதுகாப்பு வாரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 டு 21. காசநோய் 2024 தமிழ்நாட்டில் காசநோயால் பாதிச்சிருக்கிறவங்க 42,000 பேர் பாதிச்சிருக்காங்க. காசநோயை முற்றிலுமாக தமிழ்நாட்டிலேருந்து ஒழிப்பதற்காக இலக்கு நிர்ணயித்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2025. அடுத்து 3ஆம் பாலினத்திற்கு இடஒதுக்கீடு 1% வழங்க வந்து மேற்கு வங்காளத்துக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு தந்திருப்பாங்க. நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னா ஜூலை 1. இது மத்திய சட்ட அமைச்சர் வந்து அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து சொல்லியிருப்பாங்க. நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் எப்போ அமலுக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஜூலை 1 2024 சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னது அர்ஜுன் ராம் மேக்வால். யார் இவர்னா மத்திய சட்ட அமைச்சர். பட்ஜெட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் தான் தாக்கல் செய்வாங்க. 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை ஜூலை 7 முறையாக தாக்கல் செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவை வந்து $5 ட்ரில்லியன் வந்து பொருளாதாரமாக மாற்றுவதற்கு இந்தியா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2047க்குள்ளே இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாற்றணும்னு மத்திய அரசு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. எந்த ஆண்டு? 2047க்குள். செங்கோடி இராணுவ கூட்டுப்பயிற்சி. செங்கோடி இராணுவ கூட்டுப்பயிற்சி நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கும், அலாஸ்கா மாகாணத்தில்.
இதில் இந்தியா சார்பாக வந்து ரஃபேல் விமானம் வந்து முதல் முறையாக வந்து பங்கேற்றிருக்கோம். F-16 ரஃபேலும் F-15 ரஃபேல் விமானமும். இந்தியாவினுடைய முப்படை தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில் சௌகான். இந்தியாவினுடைய முப்படை தலைமை தளபதி யார்? அனில் சௌகான். வயநாடு மறுதேர்தலில் வந்து பிரியங்கா காந்தி நிற்க போகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளரான ராகுல் காந்தி அங்கே வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சதுனால இந்த இடத்துல வந்து வயநாடு மறுதேர்தலில் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் சார்பாக நிற்க போகிறாங்க. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வந்து தொடங்கியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஏற்கனவே முதல் கட்டமாக தொடங்கினது 2023 டிசம்பரில் தொடங்கியிருப்பாங்க. இப்போ இதனுடைய ஊரக பகுதியில் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஜூலை 15லேருந்து செப்டம்பர் 14 வந்து ஏற்படுத்துகிறாங்க. திட்ட முகாம் இருக்கும். ஆனால் இதனுடைய முதல் கட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வந்து 2023 டிசம்பரில் தான் செயல்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் தற்போது கிராம ஊராட்சி வந்து பார்த்திங்கன்னா 12,525 கிராம ஊராட்சி இருக்குது. இது செய்திகள் வந்தது தான். அடுத்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் மோடி பயணம். எங்கே மோடி பயணிச்சிருப்பார்னா உள்நாட்டில் வந்து முதல் முறையாக வந்து மோடி வந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு உள்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போனார்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வாரணாசிக்கு போனார். ஏன்னா இதுக்கு முந்தைய ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற போது பயணம் மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இவர் வந்து உத்தரப்பிரதேசம் போகிறாருன்னா வாரணாசிக்கு பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் வந்து 17வது தவணையாக கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடியை வந்து விடுவிச்சிருப்பார். மொத்த பயனாளிகள் பார்த்திங்கன்னா 9.26 கோடி விவசாயிகள். அதுக்கடுத்து பிரதமராக பதவியேற்ற பிறகு வெளிநாட்டுக்கு முதல் முறையாக எந்த நாட்டுக்கு சென்றிருப்பார்னா இத்தாலிக்கு தான் போனார். எதுக்காகனா G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக போயிருப்பார். எந்த நாடு போனார்? இத்தாலி. NCERT தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டத்தில் இந்தியாவை பாரத் என்று குறிப்பிட்டு வாதம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்க ரயில் விபத்து. இந்த மேற்கு வங்க ரயில் விபத்து சமீபத்தில் நடைபெற்றிருக்கும். குறிப்பாக வந்து அகர்தலா டு சீல்டாவுக்கு இடையே நடந்த வழித்தடத்தில் தான் நடைபெற்றது. அதில் என்னென்னா அந்த ரயிலில் வந்து கவச் தொழில்நுட்பம் இல்லை. ஏன்னா முன்கூட்டியே தண்டவாளத்தில் வந்து ரயில்கள் வரும்போது வந்து விபத்தை தடுப்பதற்காக ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த கவச் தொழில்நுட்பம். அந்த வந்த ரயிலில் வந்து இந்த கவச் தொழில்நுட்பம் இல்லாதனால தான் வந்து இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்லியிருப்பார். ரயில்வே வாரிய தலைவர் யாருன்னா ஜெயவர்மா சின்ஹா. அடுத்து போலாவரம் நீர்ப்பாசன திட்டம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா போலாவரம் நீர்ப்பாசன திட்டம் ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்குது. பஜன் கௌர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் தகுதி போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. இவருக்கு பஜன் கௌர் வந்து வில்வித்தை போட்டியை சேர்ந்தவர் போட்டியாளர். இவர் வந்து 2024 ஒலிம்பிக் போட்டியில் வந்து தகுதி பெற்றிருக்காரு. அப்போ 2024க்கான ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெறுதுன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தான் நடைபெற உள்ளது. உலகின் சிறந்த பள்ளிகள் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. D4 கல்வி நிறுவனம், பிரிட்டனை சேர்ந்த நிறுவனம். இதில் இந்தியா சார்பாக 5 பள்ளிகள் வந்து முதல் 10 இடத்துல வந்து பிடிச்சிருக்கு உலகின் சிறந்த பள்ளிகள் பட்டியலில். நான் முதல்வன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நோக்கம் எதுக்காக தொடங்கினாங்கன்னா மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குதல். ஸோ நிச்சயமாக இந்த நான் முதல்வன் திட்ட தொடர்பாக வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. குறிப்பாக தமிழக அரசினுடைய மிக முக்கியமான திட்டங்கள் ஒன்று தான் நான் முதல்வன் திட்டம். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக 11 மாணவர்கள் 14 மாணவிகள் வந்து பிரிட்டன் பயிற்சிக்காக இங்கிலாந்து போயிருக்காங்க பயிற்சி மேற்கொள்வதற்காக. அடுத்து அகழாய்வை பொறுத்தவரையும் பொற்பனைக்கோட்டை அகழாய்வு எந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறதுன்னு கேட்கலாம். பொற்பனைக்கோட்டை அகழாய்வு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறுது. இங்கு சங்ககால மன்னர்களின் கோட்டையாக இருக்கலாம் என்ற ஒரு அகழாய்வு கிடைச்சிருக்கு. மொத்தம் 44 ஏக்கர் பரப்பளவில் வந்து அகழாய்வு மேற்கொள்ள போகிறாங்க. முதல் கட்ட அகழாய்வு எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்திங்கன்னா 2023 மே 20 நடைபெற்றிருக்கோம். அதுக்கு தலைமை வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் இனியன் தான் தலைமை தாங்கியிருப்பார். இந்த முதல் கட்ட அகழாய்வில் என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா செங்கற்கட்டு கட்டுமானம், வட்டச்சில்லு, மண்பாண்டம், குடுவையின் மேற்கொம்பு பகுதி, தங்க மூக்குத்தி, எலும்பு முனை கருவி, கார்னேலியன் பாசிமினி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொற்பனைக்கோட்டை அகழாய்வில் கிடைச்சிருக்கு. நமக்கு பொறுத்தவரையும் சங்க இலக்கியம் அடுத்து வந்து யூனிட் 8 தமிழக பண்பாட்டு வளர்ச்சி டாப்பிக்கை பொறுத்தவரை இந்த அகழாய்வுகள் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நடப்பு நிகழ்வுகளை அதிகபட்சமாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணதில்
இந்த அகழாய்வுகள் நடைபெற்ற இடங்கள், அதனுடைய மாவட்டங்கள் ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக பார்த்துக்காங்க. இந்த 2ஆம் கட்ட அகழாய்வு வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா, பொற்பனைக்கோட்டையில் ஜூன் 18, 2024 தொடங்கப்பட்டது. புதிய குற்றவியல் சட்டங்கள், குறிப்பாக வந்து இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்த 3 சட்டங்களுக்கு பதிலாக தான் இப்போ புதுசாக மாற்றி 3 சட்டங்களையும் ஜூலை 1 அமல்படுத்தியிருக்காங்க. நேற்றிலிருந்து அமலாயிருக்கும். ஸோ இதில் என்ன நம்ம கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக பார்க்க போகிறோங்கன்னா, இந்த 3 புதிய சட்டங்களும் சமஸ்கிருத பெயரில் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக எப்போவுமே ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டிகல் 348 சொல்லியிருக்கு. அப்போது இந்த 3 சட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுக்கு ஆர்டிகல் 348க்கு முரணானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக முதல்வரும் வந்து அதுக்காக வந்து கடிதம் எழுதியிருப்பார். ஸோ ஆங்கிலத்தில் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், ஆனால் இவங்க சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்திருக்காங்க, இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வைக்கணும் தற்போதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ என்ன ஆர்டிக்கல் இங்கே ரொம்ப முக்கியமானது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஆர்டிக்கலும் கேட்பாங்க, பார்த்துக்காங்க. ஸோ ஜூன் 30, 2024 வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி, ஏன்னா 3வது டைமாக வந்து பிரதமராக ஏற்ற பிறகு முதல் மனதின் குரல் நிகழ்ச்சி எப்போ நடைபெற்றதுன்னா ஜூன் 30, 2024. நிகழாண்டில் நிதியாண்டில் மட்டும் நேரடி வரி வசூலாக வந்து பார்த்திங்கன்னா 4.62 லட்சம் கோடி வந்து வசூலாகிருக்கு. இது வந்து கடந்த ஆண்டை விட வந்து கடந்த நிதியாண்டை விட 20.99% அதிகமாக இருக்குது. அடுத்து மாணவர்களிடம் சாதிய வன்முறைகளை தவிர்ப்பதற்கான குழு அமைச்சிருக்காங்க. மாணவர்களிடம் சாதிய வன்முறைகளை தவிர்ப்பதற்கான குழு பார்த்திங்கன்னா நீதிபதி கே. சந்துரு தலைமையில் அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே அமைக்கப்பட்டதாக 2023 வந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டது. குறிப்பாக வந்து இந்த மாணவர்களின் ஜாதி வன்முறைகளை தவிர்ப்பதற்காக நீதிபதி கே. சந்துரு தலைமையில் குழு அமைச்சது 2023 சமீபத்தில் வந்து அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 2024 யோகா தினம், இது 10வது பதிப்பாக யோகா தினம் வந்து இந்த ஆண்டு நடைபெற்றது. யோகா தினம் ஜூன் 21 நடைபெறுகிறது. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. முதல் யோகா தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 முதல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இது 10வது பதிப்பு. இந்த ஆண்டு 2024க்கான யோகா தினத்தை வந்து எங்கே கொண்டாடினாங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் ஏரியாவில் கொண்டாடியிருப்பாங்க. இந்த ஆண்டுக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிநபருக்கும் சமூகத்துக்கும் யோகா என்ற தலைப்பில் வந்து நடைபெற்றிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 180 நாடுகளுக்கு மேலே வந்து யோகா தினத்தை கொண்டாடியிருக்காங்க. கடந்த ஆண்டு 2023 அமெரிக்காவில் நடைபெற்றது. ஐநா சபை தான் வந்து ஐநா சபை தலைமையத்தில் வந்து நடைபெற்றிருக்கு யோகா தினம். அதற்கு தலைமை தாங்கி நரேந்திர மோடி தலைமை தாங்கியிருப்பார். அடுத்து ஒலிம்பிக் தகுதி போட்டியில் வந்து ஷாட்கன் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் வந்து ஆடவர் பிரிவிலும் ராஜேஸ்வரி குமாரி மகளிர் பிரிவிலும் வந்து தேர்வாயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வும் கூட. அடுத்து 2023 ஆண்டுக்கான இந்தியாவின் மதிப்புமிக்க பிரபலங்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னா விராட் கோலி தான் இருக்கார். கிட்டத்தட்ட பிராண்ட் மதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா $22.79 கோடி பிராண்ட் மதிப்பாக இருக்குது. 2வது இடத்துல ரன்வீர் சிங் இருப்பார் மதிப்புமிக்க பிரபலங்கள் பட்டியலில். 3வது இடத்துல ஷாருக் கான் இருக்கார். 4வது இடத்துல அக்ஷய் குமார். 5வது இடத்துல ஆலியா பட். 6வது இடத்துல தீபிகா படுகோன் இருக்கார். 7வது இடத்துல தோனி இருக்கார். அடுத்து சமபாலின திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கிய முதல் தெற்காசிய நாடு இது. சமபாலின திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கிய முதல் தெற்காசிய நாடு தாய்லாந்து. அடுத்து கலைஞரின் கனவு இல்ல திட்டம், நிச்சயமாக இது ரிலேட்டடாக கேள்விகள் எதிர்பார்க்கலாம். கலைஞரின் கனவு இல்ல திட்டம் 2024 பட்ஜெட் பிப்ரவரி 24 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய செயல்பாடு ஜூலை 2024 தொடங்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3100 கோடி பட்ஜெட்டில் 1 லட்சம் வீடுகளை வந்து கட்டித்தர இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. கலைஞரின் கனவு இல்ல திட்டம் கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.10 லட்சம் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து 4 இடங்களில் புதிதாக அகழாய்வு பணிகளை இந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக வந்து திருமலாபுரம், தென்காசி, சென்னானூர், கிருஷ்ணகிரி. இந்த சென்னானூர் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பக்கத்திலே, குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் சென்னானூர் வந்து இருக்குது. ஊத்தாங்கரை வட்டத்து அருகில் தான் இருக்குது சென்னானூர். அடுத்து வந்து
கொங்கல் நகரம் திருப்பூர், மருங்கூர் கடலூர், இந்த 4 இடங்களில் வந்து புதிதாக அகழாய்வு மேற்கொண்டிருக்காங்க. இது இல்லாமல் ஏற்கனவே ஒரு 4 இடத்துல தொடங்கியிருப்பாங்க. அப்போது 2024 மட்டும் அகழாய்வு பணி 8 இடங்களில் தொடங்கியிருக்காங்க. கீழடியை பொறுத்தவரையும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. முதல்ல இங்கே அகழாய்வு தொடங்கியது 2014 தொடங்கப்பட்டது. தற்போது 10வது கட்ட அகழாய்வு தொடங்கியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 18 தான் மொத்தமாக இந்த 8 அகழாய்வுகளுக்கான அகழாய்வு நடைபெறும் நாளை வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கியிருப்பார். அடுத்து கொந்தகையை பொறுத்தவரை 4ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கியிருப்பாங்க. இந்த கொந்தகையில் 4ஆம் கட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாலி மட்கலன்களும் கிடைச்சிருக்கும். வெம்பக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா வெம்பக்கோட்டை அகழாய்வு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம். நான் நிச்சயமாக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த அகழாய்வுகளிலிருந்து நடப்பு நிகழ்வு பகுதியிலிருந்து கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸில் நிச்சயமாக இடம்பெறும். தெளிவாக படிச்சுக்கோங்க. வெம்பக்கோட்டை அகழாய்வு எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம். இங்கே 3ஆம் கட்ட அகழாய்வை தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே 7800க்கு மேலே தொல்பொருளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 100க்கு மேலே இரும்பு பொருளையும் 40க்கு மேலே செப்பு பொருளையும் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழ்நமண்டி எங்கன்னா கீழ்நமண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ப்ளஸ் பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கியிருக்கு. ஏற்கனவே முதல் கட்ட அகழாய்வில் ஈம பேழைகள், கீரல் குறியீட்டு பானை ஓடுகள், பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்காங்க. இவை சங்ககால தொழில் தளமாக அறியப்படுகிறது. அடுத்து இந்த அகழாய்வு தொடங்கிய நாள்களில் 2 நூல்களை வெளியிட்டிருக்காங்க. 1 பெரும்பாலை அறிக்கையும், 2 செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் உள்ள 138 கல்வெட்டுகளில் விளக்க உரைகள் அடங்கிய தொகுப்பையும் வந்து தமிழ்நாடு கல்வெட்டு தொகுதின்ட்டு வெளியிட்டிருக்காங்க. 2 நூலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக வந்து குழு அமைச்சிருக்காங்க, ஒரு நபர் ஆணையத்தை. யார் இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான குழு வந்து யார் தலைமையில் அமைச்சாங்கன்னா நீதிபதி பி. கோகுல்தாஸ் தலைமையில் அமைச்சாங்க. ரொம்ப முக்கியமானது, ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூஸாக வந்து போயிட்டுருக்கக்கூடியது. கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் வந்து முற்றிலுமாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து தமிழ்நாடு மது ஒழிப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தி திருத்தங்களை மேற்கொண்டிருப்பாங்க. மெத்தனால், இந்த குறிப்பாக வந்து இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்ததுனால தான் இறப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்திருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில். மெத்தனால் என்னவா மாறினா நம்ம குடித்த உடனே பாடிக்குள்ளே பார்மால்டிஹைட்ரேட்டாக மாறும். பார்மால்டிஹைட் இன்னும் கொஞ்சம் நேரமாக என்ன மாறுனா அதிக நேரம் எடுக்கும்போது பார்மிக் ஆசிடாக மாறும். இந்த பார்மிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா பார்மலினாக கன்வெர்ட் ஆகும். கண்டிப்பாக வந்து இது கேட்பாங்க. இப்போ மெத்தனாலை பற்றி கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இஷ்யூஸ் ஆன ஒரு நிகழ்வு. தொடர்ந்து ஒரு 2லேருந்து 3 4 நாட்களாக ஒரு செய்தி வந்து செய்தித்தாள்கள் இடம்பெறுதுன்னா நிச்சயமாக அது ரிலேட்டடாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ மெத்தனால் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும்போது அது என்னவா மாறுனா பார்மால்டிஹைட்டாக மாறும். அந்த பார்மால்டிஹைட் வந்து பார்மிக் ஆசிடாக மாறி லாஸ்ட்டாக வந்து பார்மலினாக மாறும். பார்மலின் எதுக்கு யூஸ் ஆகும்? இறந்த பொருட்களை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் பார்மலின் யூஸ் ஆகும். இதனால தான் இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்முடைய டைரெக்டாக மத்திய நரம்பு மண்டலத்தை பாதித்து முதல்ல கண் பார்வை இழக்கிறது, அடுத்து லங்ஸ், இது எல்லா இடத்தையும் பாதித்து கடைசி உயிரையும் போக்குறதுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது இந்த மெத்தனால். அடுத்து 2024-25க்கான காரிப் சந்தை பருவ நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2300 ரூபா வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதே போல் உலகின் அறிவு மையமாக இந்தியா உருவாக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. சமீபத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து புதிய கட்டிடங்களை ஓப்பன் பண்ணியிருப்பார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. பீகார் மாநிலத்தில் ராஜ்கிர் என்ற இடத்துல தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது இந்தியாவினுடைய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் மையமாக உள்ளது. உலகம் ஒரே குடும்பம் வசுவதை குடும்பமாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையும் அகழ்வாராய்ச்சி கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் நடைபெறுகிறது. 800 ஆண்டுகள் ஒரு பழமையான ஒரு கல்வி மையமாக இருக்குது. 12ஆம் நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்பில் வந்து இது அழிச்சிருப்பாங்க. குறிப்பாக பக்தியார் கில்ஜி காலத்தில் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் அளிக்கப்பட்டது. குமாரகுப்தர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கியிருப்பார். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு எப்போ? 2016 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புதிய நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருப்பாங்க 2010 சட்டத்தின் மூலமாக. 2014 வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டார்ட் பண்ண தொடங்கியிருப்பாங்க. கட்டுமான பணி 2017 தொடங்கப்பட்டது. 4 மையம் இருக்கும். கிட்டத்தட்ட 3 லட்சம் நூல்கள் கொண்ட ஒரு நூலகமும் செப்டம்பரில் கட்டி முடிக்க திட்டமிட்டாங்க. தற்போது இந்தியாவில் 23 ஐஐடிகள் உள்ளன. அடுத்து 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஸோ 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தலைமை தாங்க நிர்மலா சீதாராமன் எங்கே நடைபெற்றுனா டெல்லியில் நடைபெற்றது ஜூன் 22ஆம் தேதி. அடுத்து பாவோ நுர்மி தடகளம். பாவோ நுர்மி தடகளம் எங்கு நடைபெற்றதுன்னா பின்லாந்து நாட்டில் நடைபெற்றது. இந்த பாவோ நுர்மி தடகளத்தில் நீரஜ் சோப்ரா வந்து ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கம் வின் பண்ணியிருப்பார். எவ்வளோ மீட்டர்னா 85.97 85.97 மீட்டர் வந்து தூரம் வீசி எறிஞ்சு தங்கம் வின் பண்ணியிருப்பார் நீரஜ் சோப்ரா. அடுத்து பாதுகாப்பு ஒப்பந்தம். பாதுகாப்பு ஒப்பந்தம் பொறுத்தவரையும் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே வந்து ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. இதனுடைய நோக்கம் இராணுவ தொழில்நுட்ப மேம்பாட்டு ஒத்துழைப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து நர்கீஸ் முகமது. யார் இவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2023க்கான அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருப்பாங்க. நர்கீஸ் முகமதி இவங்க வந்து ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க. ஒமனில் வந்து இவங்க 19வது பிரிவையும் ஈரானின் 2வது ஒமனுமா வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருப்பாங்க. அடுத்து வெம்பக்கோட்டை அகழாய்வு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. இதில் 3வது கட்ட அகழாய்வு வந்து ஜூன் 18ஆம் தேதி தொடங்கியிருக்கும். இந்த வெம்பக்கோட்டை அகழாய்வில் ஏற்கனவே சுடுமண் உருவபொம்மை, கண்ணாடி மணிகள், பழங்கால செங்கற்கள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 171E 171B2 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொண்டதற்காக. அதுக்கு அடுத்து 18வது மக்களவை இடைக்கால தலைவர் யாருன்னு கேட்கலாம். 18வது மக்களவையினுடைய இடைக்கால தலைவராக பர்த்ருஹரி மகதப் என்பவர் தான் இருந்தார். ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ இடைக்கால தலைவராக வந்து நியமிக்கிறதுக்கான ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 95ல் 1. இந்த ஆர்டிகல் 95ல் 1 வந்து இடைக்கால தலைவராக வந்து குடியரசுத் தலைவரை இவர் நியமிச்சிருப்பாங்க. இந்த 18வது மக்களவைக்கான முதல் கூட்டம் ஜூன் 24, 2024 தொடங்கியிருக்கும். ஜூன் 26 மக்களவை தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஓம் பிர்லா வந்து மக்களவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். நேட்டோவின் தலைவராக மார்க் ரூட்டே வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நேட்டோவின் புதிய தலைவர் வந்து மார்க் ரூட்டே. நெதர்லாந்து பிரதமர் தான் மார்க் ரூட்டே. வியட்நாமின் அதிபர் டே லாமோன். வியட்நாமின் அதிபர் யார்? டே லாமோன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஜூன் 2024 நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்புகள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தினமணி செய்தித்தாள்லேருந்து முழுமையாக எடுக்கப்பட்ட குறிப்புகள் தான். நிச்சயமாக இந்த தினமணி செய்தித்தாள் அண்டு தி ஹிந்து தமிழ் இது ரெண்டுமே வந்து பொது தமிழ் பகுதியில் குறிப்பாக வந்து தமிழில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும்னா இந்த 2 நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதன் அடிப்படையில் தான் தொகுத்து வெளியிட்டிருக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தினமணியில் இருக்கக்கூடிய நடப்புகளை நம்ம பார்த்து முடிச்சுட்டு ஜூன் மந்த்து தான். அதுக்கடுத்து வந்து இந்து தமிழில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.